கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன? இதற்கு முந்தின வசனத்தை வாசித்தால் ஒருவேளை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதற்கு முந்தின வசனம், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இங்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து எழுதப்பட்டிருக்குது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அப்போ கடன்னா ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் கடன் என்று கிடையாது. இங்கே என்னெல்லாம் சொல்லப்படுது பாருங்க. அதாவது வரியை கரெக்டாக யாருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துங்க. தீர்வையை சரியாக யாருக்கு செலுத்தணுமோ செலுத்துங்க. யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு நீங்கள் பயப்படுங்க. அடுத்து யாரை கனம் பண்ணணுமோ அவர்களை கனம் பண்ணுங்க என்று சொல்லுகின்றார். இப்போது வரி செலுத்த வேண்டியதில் நம்ம வரி செலுத்த தான் வேணும். அதில் நம்ம கணக்கு பார்த்து இது அதிகம், இது மிக அதிகமான இது என்று சொல்லி முறுமுறுத்து அதை எப்படி குறைத்து அதில் எப்படி குறைவாக கொண்டு போய் வரியை கட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகள், பல யுக்திகள் இதெல்லாம் குறுக்கு வழியில் கண்டுபிடிச்சி வரியை குறைவாக கட்டி நம்ம சமாளிக்கக்கூடாது. யோசேப்பு காலத்தில் பார்க்கின்றோம், கொழுமையான அந்த 7 வருஷங்களில் அவர் என்ன ஞானமாக ஸ்டெப் எடுக்கிறாருன்னா, அடுத்து ஒரு பஞ்ச காலம் 7 வருஷம் வரப்போகுது. அப்போது இந்த முதல் கொழுமையான 7 வருஷத்தில் எல்லாருமே விளைவின் 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று அவர் கட்டளை பிறப்பிக்கின்றார். அதை போல எல்லாரும் செலுத்தும் பொழுது அடுத்த உள்ள 7 வருடம் பஞ்ச காலத்தை தாண்ட முடிந்தது என்பதை பார்க்கின்றோம். ஒருவேளை அரசாங்கத்திற்கு நாம் செலுத்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற வரி இவைகளையெல்லாம் நாம் செலுத்தும் பொழுது அவர்கள் நமக்கு நன்மை உண்டாக தேசத்தில் பல காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. அதிலே நாம் குறை வைப்போமானால் நாம் அவர்களுக்கு கடன் பட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். அதே போல தீர்வையானாலும் எதுவானாலும் அதை நாம் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். அது நமக்கு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை. அது கஷ்டப்பட்டு செலுத்தி தீர்த்து விடும் பொழுது நாம் அவர்களுக்கு கடன் படாதவர்களாக நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். அதே போல பாருங்க, எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். யாருக்கு பயப்படணும், யாரை கனம் பண்ணணும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ தேவனுக்கு நம்ம பயப்படணும், நமக்கு மேலுள்ள அதிகாரத்திற்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்போ இவர்களுக்கு பயந்து தான் நம்ம வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இஷ்டப்படி யாரையும் அசட்டை பண்ணி அவமரியாதைப்படுத்தி அது நடத்துவது என்பது அது நாம் அவர்களுக்கு கடன்பட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். அதனோடு கூட கனம் பண்ண வேண்டியது, எவனை கனம் பண்ண வேண்டுமோ அவனை கனம் பண்ண வேண்டும். எவனை கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நம்ம கனம் பண்ண வேண்டும். அதனோடு கூட நல்லா பார்த்தோம்னா பெரியவர்கள், வயதிலே நம்மை விட மூத்தவர்கள், அவர்கள் கனத்துக்குரியவர்கள் தான். முதிர் வயதும் நரை முடியுமாய் இருக்கிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். முதிர் வயதுள்ளவர்கள் என்று மாத்திரமல்ல, வயதிலே உங்களை விட பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கனம் எந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு நம்ம கனம் கொடுக்க வேண்டும் இல்லையா? பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்களை அவர்கள் கனம் பண்ண வேண்டும். இப்படி ஒவ்வொருவரையும் நம்ம கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சில பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸை கனம் பண்ணுவதே மிகவும் குறைவாய் மாறிவிட்டார்கள் இப்பொழுது உள்ள பிள்ளைகள்.
சில இடங்கள்ல இப்போ எல்லாருமே அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறது கிடையாது. நிறையா தனியார் பள்ளிகள் வந்துவிட்டன. அதை நடத்துகிறவர்களும் கூட பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தான் அப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்துவார்கள் அல்லவா. அப்போது பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னிடம் வருத்தப்பட்டாங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்களாம், அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த சகோதரி நல்ல ஒரு சாரி கட்டிட்டு வந்தால் கூட அந்த சின்ன பிள்ளைய பேசுவாங்களாம், நம்ம கொடுக்குற காசில் தான் இவங்க இப்படி புடவை வாங்கி கட்டுறாங்க, இப்படி இப்படி செலவு பண்ணுறாங்க என்று சொல்லி பேசுவாங்களாம். அவர்கள் அப்படி சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தெரியலை, நல்ல கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தானே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போது அவர்களுமே நல்ல கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போது ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அவர்கள் நியமித்திருக்கின்ற கட்டணத்தை எல்லாரும் செலுத்துகிறாங்களே, அப்படி செலுத்தி தான் படிக்க வேண்டும். ஆனால் அப்படி படித்து கொண்டு அவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுது, கனம் பண்ண வேண்டியவர்களை குறித்து இப்படி கனவீனமாய் பேசும் பொழுது, அந்த பிள்ளை அவர்களுக்கு கடன்பட்டவளாகவே வாழ்க்கையில் இருந்து விடுகின்றாள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்களா? கடன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஒருவர் நன்மை செய்யும் பொழுது அதற்கு நம்ம பாத்திரம் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்படி இல்லை என்றால் அந்த பகுதியில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. அதே போல் வீட்டில் சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் மூத்த சகோதரர்கள், வயதிலே பெரியவர்கள், அண்ணன்மார் அக்காமார், இவர்களை நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். அதில் குறைவுபடும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கடன்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அதற்கு பின்பு ஒரு சில கிறிஸ்தவங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு மட்டும் பயந்தா போதும், அவரை மட்டும் கனம் பண்ணால் போதும் என்று சொல்லி மற்றவங்களை, உலகத்தில் இருக்கிற எந்த நபரையும் மதிக்கவே மாட்டாங்க. எந்த நபரையும் கனம் செலுத்த வேண்டிய நபர்களுக்கு கனம் செலுத்தவே மாட்டாங்க. விசேஷமாக ஊழியர்களாக இருந்தால் கூட அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவர்களும் என்னை போல ஒரு மனுஷன் தானே என்று சொல்லுவாங்க. ஆமாம், எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எலியா தான், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்து சாதாரண கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, ஒரு ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது அவர்கள் திருவசனத்தை உபதேசிக்கிறவர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இப்போ அப்படிப்பட்டவர்களை நாம் இரட்டிப்பான கனத்திற்கு உரியவர்களாக மதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சற்று கூட கனம் பண்ணாமல் கனவீனப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக நம்ம மாறக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை போதித்து எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருந்து வருகின்ற தேவ ஊழியர்கள், போதகர்கள், இப்படிப்பட்டவர்களை நாம் கனத்துக்குரியவர்களாக எண்ணி அவர்களுக்கு கனத்தை செலுத்த வேண்டும். அவர்களை குறித்து ஏளனமாக பேசி சிரிப்பதோ, தவறான எண்ணம் கொள்ளுவதோ, அது என்னன்னா கர்த்தர் முன்பதாக நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு கடன்பட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். இப்படி ஒருவருக்கும் எதிலும் நீங்கள் கடன் படாதீங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. எந்த விதத்தில்? அன்பு செலுத்தி. நம்ம அன்பு செலுத்தியும் மற்றவர்கள் அன்பு செலுத்தாமல் போனால் அவர்கள் நமக்கு அந்த அன்பை செலுத்தாத பட்சத்தில் கடன்பட்டவர்களாய் மாறிவிடுகின்றார்கள். அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல வேறு எந்த விதத்திலும் நீங்கள் கடன்பட்டு மற்றவர்களுக்கு கடனாளியாய் ஆக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கடன்பட்டு இராதபடிக்கு நீர் அவர்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நாளில் நடைபெறுகின்ற உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எழுந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியைகளை நடப்பிப்பார். உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் தீர்ப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.